நாள் சுதந்திர தினம் நாட்டின் முதலமைச்சர் கொடியேற்றுகிறார் கோட்டையிலே. எங்க அண்ணன் சிறிதர் என்ற கேட்கிறாரு, கொடியை காட்டவே இல்லைன்னாரு. நீங்க பார்க்கலையா அண்ணன் கேட்டேன். ஏன்? நான் மேல பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேல தெரியாது கொடி, கீழே இருக்கு கொடி. என்ன கொடி? கொடி படத்துல நடிச்ச கொடி. உண்மையிலே சொல்றேன், மனசு வெந்து போச்சு, மனசு வெந்து போச்சு. ஒரு ஊடகம், ஒரு மீடியா, சுதந்திர போராட்ட வீரர்களை பேசாத ஊடகம். திரிஷா செல்ஃபி எடுத்தார், திரிஷா கையை காட்டினார். திரிஷாவுக்கு வழி சல்யூட் அடித்த விஜய், விஜய்க்கு சல்யூட் அடித்த திரிஷா. சிகப்பு சிலையில வந்த, ஆரஞ்சு கலர் சிலையில வந்த திரிஷா, வெள்ளை செல்ல வந்த சோபா, வெள்ளை வந்த பச்சை செல்ல வந்த சோபா சந்திரசேகர், வெள்ளையில வந்த சந்திரசேகர். அது ஒரு கொடியா. எப்படி? பச்சை கலர் பட்டு புடவை அம்மாவா, வெள்ளை கலர் உடை வந்து அப்பாவா, இந்த பக்கம் ஆரஞ்சா. இதுதான் இந்திய தேசிய கொடியா? ஏதாவது விஷம் வச்சு கொண்டுங்களே, யாராவது எனக்கு விஷம் வாங்கி கொடுங்களே. இதையெல்லாம் பார்க்கத்தான் எங்க பாட்டு போட்டு செத்து போயிட்டான். எப்பேற்பட்ட நாட்டை நீங்க வாழ்றீங்க பாருங்க. இதுல ஆக்கிரமிப்பு நாங்க ஆக்கிரமிச்சோமா? டேய், நாட்டையே ஆக்கிரமிச்சிட்டீங்களா? டேய் அயோக்கிய பசங்களா, நாட்டையே ஆக்கிரமிச்சிட்டீங்களா? நாடே ஆக்கிரமிப்புல இருக்கு. தேனி, மேகமலை, கண்டமலர் மட்டுமல்ல, தமிழ்நாடே ஆக்கிரமிப்பில் மாட்டிக்கொண்டிருக்கிற அன்பு மக்களே, உங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அது இந்த கடமலை குன்றிலிருந்து தொடங்க வேண்டும். நாங்கள் வந்திருப்பது, நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் சொல்லத்தான். நீ என் மக்களை அந்த இடத்தை விட்டு அகற்ற நினைத்தால் எங்கள் அண்ணன் சீமான் தலைமையிலே எல்லை முற்றுகை. ஒரு வண்டி போவாது, ஒரு வண்டி அங்கேயும் போவாது இங்கேயும் போவாது, ஒரு வண்டி போவாது. மொத்த தேனையும் முடக்கி போட்டுருவோம், மொத்த தமிழ்நாடையும் கொண்டு குமிச்சிருவாங்க. 12,000 பேர் வாழ்றான். எப்பத்துல இருந்து? காலமா வாழ்றான். இவனால் இந்த காட்டுக்கு பாதிப்பா? அவன் இருக்க போய் அந்த காட்டுக்கு பாதுகாப்பு. அவன் காட்டுக்கு பாதுகாப்பு. அவன் பொறுக்கிற குச்சியில, அவன் பறிக்கிற ஏலக்காயில, அவன் வெற்ற வாழையில எந்த புலியா செத்து போச்சு? என்ன யானை செத்து போச்சு? எத்தனை புலிய இவன் கொண்ட? யாரு புலிய? புலியே ஒரு புலிய எப்படா கொல்லும்? புலி ஒரு புலிய கொல்லுமா? நாங்களே புலி. என்ன புலி? உலகத்தின் விடுதலைக்கும் போராடுகிற விடுதலை புலி நாங்கள். பூச்சாண்டி காட்டுறது, வழக்கு போட்டுருவான். வழக்கு எங்க கெண்டக்கால் மயிருக்கு தோமடா வழக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியாச்சு, மார்க்கண்டேயனை கைது பண்ணியாச்சு, உதயநிதியை தூக்கியாச்சு. அடுத்து நீங்க தான். தம்பி, படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான். வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டுருக்கோம். அது இல்லாம பல சப்ஜெக்ட் தான் பாடமாக சிப்ஸ் கண்ணை நோடி தின்னு விடுவேன். பேசுறியா? விஜய் பேசுறியா? ஜோசப் விஜய் கேட்கறது கேள்வி. நாங்கள் அவதூறு பரப்பல, கேள்வி கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு சீராய்வு மனு கரூர்ல இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போறாங்க. இவரை பார்க்க போய் 41 பேர் இறந்து போனதற்கு அரசு வேலை கொடுக்கிறாங்க. அந்த அரசு வேலை என்பது லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவை பறிக்கிறது. போன ஆண்டு குரூப் 4 தேர்வு, குரூப் 4 அரசு, தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தில் 18 லட்சம் பேர் பதிஞ்சிருக்கிறான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதுறான். இந்த விஏஓ போன்ற பணிகளுக்கு அதுல 5000 பேர் தான் தேர்ச்சி பெறுறான். 13 லட்சம் பேர் எழுதி வெறும் 5000 பேர் தான் தேர்ச்சி அடைகிறான். தமிழ்நாட்டில் மட்டும் 53 லட்சம் இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் தெருவில் திர்றான். எப்படி? சொமோட்டோ ஓட்டிக்கிட்டு, சுகி ஓட்டிக்கிட்டு, ரேபிட்டோ ஓட்டிக்கிட்டு, பிளிங்கிட் வித்துக்கிட்டு, கூலி வேலை பார்த்துக்கிட்டு, கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு, சித்தார் வேலை பார்த்துக்கிட்டு, பிளம்பர் வேலை பார்த்துக்கிட்டு, தச்சர் வேலை பார்த்துக்கிட்டு, கூலி வேலை பார்த்துறான். படிச்ச பட்டதாரி. அந்த பட்டதாரிக்கு கொடுக்க வேண்டிய வேலையை உங்களை பார்க்க போய் செத்து போனவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இது நியாயமா? அவர்களுக்கு கருணை இருந்தால் உங்கள் பணத்துல கொடுங்க, உங்க நிறுவனத்தை வேலை போட்டு கொடுங்க. ஏன்? நீங்க தான் கேரியரோட உச்சம். கேரியரோட உச்சம்.
அந்த கேரியோட உச்சத்திலிருந்து 250 கோடி ரூபாய் ஜனநாயக சம்பளம் வாங்கினீங்கல்ல, அது ஆளுக்கு 10 கோடி கொடுங்க, எசமா போட்டுறோம் வணங்குறோம் என்று மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போட்டு அந்த வழக்கில் தடை வாங்கிட்டோம். உடனடியாக தமிழக அரசு, தாவேக அரசு, மரியாதைக்குரிய சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடி மதுரையிலே நாங்கள் வாங்கிய தீர்ப்புக்கு ஒரு இடைக்கால தடையை வாங்கிட்டு வருது. வாழ்த்துறோம், பாராட்டுறோம், வரவேற்கிறோம். இப்படி 31 பேருக்கு வேலை கொடுத்தே தீரணும்னு நிக்கிற உங்களுடைய பிடிவாதத்தை பாராட்டுகிறோம். 31 பேர் வாழ்க்கைக்கு மறு ஆய்வு செய்த தமிழக முதலமைச்சரே, தேனி மாவட்ட 12,000 மக்களுடைய வாழ்க்கைக்கு கடமலை கொண்டு வருஷநாடு மேகமலை கண்டமனூரில் வாழக்கூடிய இந்த 96 கிராமத்திலே வாழக்கூடிய இந்த 12,000 மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சீராய்வு மனுவை போவதற்கு எது உங்களை தடுக்கிறது? எது உங்களை தடுக்குது? இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 16 தான். இன்னும் ஒரு 12 நாட்கள் இருக்கிறது. இந்த 12 நாட்களிலே உச்ச நீதிமன்றத்திலே உடனடியாக ஒரு மனுவை போட்டு உங்களால் மீட்க முடியும். கெடு வச்சுக்கிறான் ஆகஸ்ட் 28 கெடு, அவ்வளவுதான். இது என்ன அப்படியே என்ன நம்ம நாங்க எங்க போறது? 12,000 பேரும் பட்டினப்பாக்கத்திலையும் பனையூர்லயும் வந்து குடியேறதா? நாங்க ஆகஸ்ட் 28 எங்களை அப்புறப்படுத்தினாலு எத்தனை ட்ரெயின் போகுது? 500 லாரி எடுத்துக்கிட்டாது பனையூருக்கு வந்துரும். நீங்க தான் எங்களை வாழ்நாள் முழுக்க வச்சு வாழணும். வேற வழியே இல்லை எங்களுக்கு. ஒரு மாசம் சோறு கீரை அரிசி பருப்பு காய்கறி தூக்கிக்கிட்டு வந்து மெரினா கீழ்ச்சில உட்காந்துட வேண்டியதான். மொத்தமா வச்சு வாழுங்க எங்களை. நீங்க தானே காலி பண்ண சொல்றீங்க. ஆடு மாடு, ஆமா ஆடு மாடுலாம் ஏத்திட வேண்டியதா லாரியில. ஆடு மாடுக்கு எல்லாத்தையும் ஏத்திட்டு சென்னையில போல இறக்கிற வேண்டியதானே, வேற என்ன பண்றது? வச்சு வாழுங்க எங்களை. பாருங்களேன், மக்கள் மலையில வாழக்கூடாது, மாடும் மலையில மேயக்கூடாது. அது என்ன மாடு? மலை மாடு. மலை மாடு மலையில மேயாம உங்க மண்ட மேலைய மேயும். ஏப்பா ஹலோ பாஸ், எக்ஸ்கியூஸ் மீ, பேரே மலைமாடு. அட மலைமாடு, மலைமாடு மலைமாடுல மேயாம வேற எதுல மேயும் மலைமாடு? நான் சொல்றது மலைமாடை பத்தி. மலைக்கு மாடு மேயக்கூடாது, மலையில மக்கள் வாழக்கூடாது. ஏன்? நாங்க ஃபாரஸ்ட பாதுகாக்க போறோம். நீங்க பாதுகாத்த அறுத்த லட்சணத்தை நாங்க பார்த்திருக்கோம். பூரா யூக்கலிப்டஸ், நீலகிரி தைல மரம், முழுக்க முழுக்க வேட்டில்ஸ். எது? ஈரப்பதத்தை காற்றிலிருந்து வரக்கூடிய ஈரப்பத்தை உறிஞ்சி, கீழே இருக்கிற ஈரப்பத்தையும் உறிஞ்சி மழையே பெய்ய விடாத, பூக்காது, காய்க்காது, பழம் பழுக்காது. ஒரு குருவி, ஒரு சிட்டு, ஒரு மைனா கூட உட்காராத ஒரு மரம். அந்த மரம் மயிர புடுங்குவாடா காட்டுக்குள்ள இருக்கு. அந்த மரத்தை அப்புறப்படுத்த வாக்கில்ல. டேய், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைய, மேகமலைய, அகஸ்திய மலையை ஆக்கிரமிச்சது நாங்கல்ல, கருவேல மரமும் இந்த நீலகிரி மரம். அதுதாண்ட ஆக்கிரமிப்பு. அது அகற்று முதல்ல. இதுக்கு ஒரு பொதுநல வழக்க போடுங்க. ஹலோ புடுங்கி, எக்ஸ்கியூஸ் மீ போடுங்க. ஆக்கிரமிப்பு என்ற சொல் எங்களை அவமானப்படுத்துகிறது. நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிமக்கள். காலம் காலமாக எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடும் வேலோடும் முன்தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்பதை இந்த உலகிற்கு காட்டுவோம். இது 12,000 மக்களுடைய பிரச்சனை இல்ல, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரச்சனை. நீங்க இது இன்னும் நேத்து வரைக்கும் இது உங்க பிரச்சனை, இனி இது உலக தமிழர்களின் பிரச்சனை. ஒருவேளை உங்க வீட்டுல ஒரு செங்கலை எடுத்தாலும் அமெரிக்காவில, ஐரோப்பாவில, பிரிட்டன்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல தமிழர்கள் இறங்கி போராடுவான். அன்பிற்குரிய கடமலை குண்டிலே, மேகமலையிலே வருஷ நாட்டில் வாழக்கூடிய மக்களே, தைரியமா இருங்க. உங்களோடு உங்கள் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள், உலகத்தின் 24 நாடுகளுக்கு சண்டையிட்ட பிள்ளைகள் உங்களோடு இருக்கிறோம்.